ஹாய் எல்லாரும் வந்து பெட்ரூம் டூர் போடுங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடியல. ஸோ இப்போ தான் நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சவொடனே உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ வந்து போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் எல்லாத்தையும் அடுக்கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா எங்களோட கபோர்ட் டீட்டெயில்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கடப்பக்கல்ல எல்லாமே ஸ்லாப்லாம் போட்டு கார்பெண்டர் வச்சு தான் வந்து நாங்கள் டோர் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக். ஆல்ரெடி தெரியும் பே விண்டோ பற்றி போட்டிருப்பேன். இது பே விண்டோ இல்லை சிட்டிங் விண்டோ கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து அந்த ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்பேஸுமே கவர் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ இந்த லெஃப்டில் ரூம்குள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே லெஃப்டில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மேலேயும் வந்து ஏசிக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்ததுனால மேலே வந்து கபோர்டு எதுவுமே அடிக்கலை. ஏன்னா அது ரொம்ப நமக்கு தேவைப்படாது. அவ்வளோ பொருள் வந்து எடுத்து வைக்கக்கூடாது, யூஸ் பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இது வந்து சுற்றி ஃபுல்லாகவே கபோர்ட் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் யூபிவிசி விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் நாங்கள் எத்தனை கபோர்ட் வந்து போட்டிருக்கோம், இது டோட்டலாக எவ்வளோ வந்து எங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடப்பாக்கல் தான். உள்ளே வந்து இந்த கடப்பாக்கல்லை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடப்பாக்கல்லை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மேலே வந்து ப்ளேவுட் தான். இது வந்து நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணுற ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்கோம்ல, வாட்டர் ப்ரூஃப் இல்லாத நார்மல் ப்ளேவுட் யூஸ் பண்ணி கார்பெண்டரை வச்சு இந்த டோர் எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த லேமினேட் ஷீட் வந்து இந்த க்ளாஸி அந்த இதில் வரும்ல, ஸோ அந்த லேமினேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஈஸியாக தண்ணி தொட்டு வந்து தொடச்சிக்கலாம் அந்த மாதிரி. ஹேண்டில்ஸுமே வந்து நாங்களே தான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த ஒரு ஹேண்டிலோட ப்ரைஸ் வந்து 450 ருபீஸ். எல்லாரும் கேட்டிருந்தீங்க இந்த கடப்பாக்கல் வந்து நீங்கள் எவ்வளோ சைஸ் வந்து இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 அடி இருக்கும், 2 அடிக்கு கொஞ்சம் கம்மி தான். இதுவுமே வந்து கடப்பாக்கல் தான். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணி வைக்கணும். ஏன்னா சில கிளாத்லாம் வந்து தனித்தனியாக வச்சா நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக டிவைட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுருந்தோம். இது இந்த தனியாக இந்த ராட் வந்து கடையில் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா வந்து நம்ம இப்போ சாரீஸ் பெரிய பெரிய ட்ரெஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இதில் வந்து பெரிய ஹேங்கிங்கில் வர மாதிரி ஸ்பேஸுமே ஹேங் பண்ணால் கீழே வரையும் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோம் இந்த கபோர்டில். இதோட சைஸ் எல்லாமே வந்து 2 அடி தான். ஒவ்வொரு கபோர்டோட சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2 அடி. இந்த இடத்துல இங்கேயுமே வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோம். இங்கே நமக்கு எதனா ட்ராயர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கேயுமே வந்து ஆல்ரெடி விண்டோக்கு இவ்வளோ தூரம் வந்து சிட்டிங் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுலேயுமே நாங்கள் வந்து ஈக்குவலாக வர மாதிரி கபோர்டு அடித்ததுனால இந்த பிளேஸ்லேயுமே உள்ளே வந்து கபோர்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து பெட்ஷீட் அந்த மாதிரி நம்ம பெட்ரூமில் யூஸ் பண்ணுற பொருள், தலைக்கணி அந்த மாதிரி இப்போ நம்ம யூஸில் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியான பொருள்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த பக்கம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஷர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஈஸியாகவும் இருக்குது. நமக்கு அந்த டப் டப்னு ஒரு சவுண்டு வரும்ல கபோர்டில் இருந்து, ஸோ அந்த மாதிரி எந்த சவுண்டுமே வரல. பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்குது. இதுவும் அதே ஹேண்டில் தான். இந்த ஹேண்டில் வந்து 4 அடி ஹேண்டில். ஸோ பெரிய கபோர்டுக்கெல்லாம் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 8 அடி ஹேண்டில். இது வந்து 4 இன்ச்சு, சாரி 8 இன்ச், அடி கிடையாது. ஸோ இதுவுமே ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பிளேஸ் வந்து விட்டுட்டோம், ஏன்னா நம்ம க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. விண்டோ வந்து யூபிவிசி விண்டோ தான் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் விண்டோ, ஏன்னா இது வந்து
நமக்கு நல்லாவே லைஃப் வரும். ஓப்பனபிள் யூபிவிசி விண்டோ விட ஸ்லைடிங் யூபிவிசி விண்டோ வந்து நமக்கு நல்லாவே லைஃப் வரும். அந்த ட்ராக்லேயுமே நம்ம வேக்யூம்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லை, வேக்யூம் கிளீனர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். டோட்டலாக இதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஒரு 1,80,000 சம்திங் அந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா நாங்கள் ப்ளேவுட்மே நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், இந்த லேமினேட் தனியாக வாங்கி கொடுத்தோம், ஹேண்டில் தனியாக வாங்கி கொடுத்தோம், அப்புறம் அது ஒட்டுறதுக்கான எல்லா ஒர்க்குமே வந்து சேர்த்து ஒரு 90,000 to 1 lakh வந்து ஆயிருக்கும். இது ஏன் 1,80,000 கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா, நாங்கள் எல்லா இடத்துலையும் கபோர்ட் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் பில் போட்டோம். ஸோ பர்டிகுலராக இது போடுறதுக்கு மட்டும் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. பட் ஏன்னா இதில் வாங்கின ப்ளேவுட்டு, அதுக்கப்புறம் அந்த மேலே லேமினேட்டு, அதுக்கப்புறமா ஹேண்டில், அப்புறம் கார்பெண்டர் வச்சு பண்ணோம்ல அவரோட லேபர் பைசா, இது எல்லாமே சேர்த்து சொல்லும் போது ஆல்மோஸ்ட் இந்த கபோர்டுக்கு மட்டும், இந்த 3 கபோர்ட் 2 அடி 2 அடி கபோர்ட், ஸ்லாப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து 4 ஸ்லாப் இருக்குது. ஸோ அந்த கபோர்டுக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 95,000 ஆயிருக்கும். அதான் 80லேருந்து இந்த 1 lakh வந்து ஆயிருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக, ஸோ எக்ஸாக்டாக இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் காசு கொடுத்தோங்க. ஸோ இது ரொம்ப பெட்டர் ஐடியா. ஏன்னா நம்ம கடப்பாக்கல் வச்சுட்டு இது பண்ணுறதுனால நமக்கு ரொம்பவே காசு வந்து கம்மியாகும். இன்கேஸ் நீங்கள் வுட்டில் பண்ணீங்க அப்படின்னா கதவு, அதுக்கு பின்னாடி வர கதவு, அந்த கடப்பாக்கல் இடத்துல வுட் இருந்ததுன்னா அதுக்கு காசு, ஸோ உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகிடும். ஸோ இது பெட்டர் சாய்ஸ். சூப்பராக இருக்குது. எங்களுக்கு போட்டோடே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பரவாயில்ல நம்ம பட்ஜெட்டில், பட்டு ஒரு நல்ல இன்டீரியர் பண்ண மாதிரியே இருந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. மறக்காமல் நீங்கள் வந்து இது வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கள் கிச்சன் மேக் ஓவருக்காக என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக, ஒரு லாங் வீடியோவாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் அப்கமிங்